Hi friends, இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல ஆட்டு ஈரல் மிளகு வறுவலும் மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம மேட்சிங்காக இருக்கும். ஈரலில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஈரல் நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, அயர்ன் டெஃபிஷியன்சி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈரல் இது மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக குழந்தை பிறந்திருக்க தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு அடிக்கடி ஈரல் சுவரொட்டிலாம் செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டான காரத்தில் இருக்கும், ரொம்ப காரசாரமாக இருக்காது. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஸ்மூத் பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சிக்கணும். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அது டேஸ்ட்டை நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா குழைவாக வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்புல நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனை மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை, குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே போதுமானது. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஃப்ளேவருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தாளிப்பில் சோம்பு கருவேப்பிலை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த விழுது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா குழம்புக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வரையும் போட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். விசில் வரத்துக்குள்ளே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கரண்டி குக்கிங் ஆயில், அதில் 1 டீஸ்பூன் கடுகு, இடித்து வச்ச சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக இந்த தாளித்து ஊற்றுறதால குழம்புக்கு பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா ஈரல் ஆட் பண்ணிக்கிறேன். ஈரலில் பார்த்திங்கன்னா தானாகவே தண்ணி விடும், நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஈரல் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாகவே 15 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. குக்கர்லலாம் செய்ய தேவையில்ல, நம்ம பேனில் செஞ்சாலே சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூனுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டு திரும்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் கிடைக்கும். இது வெறும்னே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா இந்த 2 கிரேவியும் நான் செஞ்சுட்டேன். ஸோ இதனால் நான் இதுக்கு தொட்டுக்க சப்பாத்தி செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நல்ல மேட்சிங்காக இருந்தது. சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க, தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.